வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் அரசியல் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய சூழலில் சென்னையை மிரட்டி கொண்டிருக்கக்கூடிய புயல் மழை வீரியமடையலாம் என்கின்ற செய்திகள் சொல்லப்படுகின்றது. ஒவ்வொரு மக்களும் அதற்கான முன்னேற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அரசு சார்பிலும் புயல் நடவடிக்கைகளை உடனடியாக தீவிரப்படுத்த வேண்டும் என்கின்ற களத்தில் அரசு அதிகாரிகள் அந்த களத்திலே இறக்கிவிடப்பட்டிருக்கிறார்கள். அமைச்சர்களும் அமைச்சரை சார்ந்தவர்களும் அந்த விடயங்களில் மிகவும் தீவிரம் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இது ஒருபுறம் இருக்க, அரசியல் களத்திலும் பல பரபரப்புகள் ஒவ்வொரு புறமும் முன்னேறி கொண்டே இருக்கிறது. ஒரு கட்டத்தில் விஜய் அவர்களுடைய கட்சியும் நாம் தமிழர் இயக்கமும் இணைந்து பயணிப்பதற்கான ஒரு களம் உருவாகும் என்கின்ற விடயம்தான் பேசப்பட்டது. அதற்கான செய்திகள் எடுத்து வைக்கப்பட்டது. அதற்கான கருத்தாக்கங்கள் முன்னெடுத்து சொல்லப்பட்டன. இருவரும் இணைந்து தமிழ் தேசியத்தை மையப்படுத்திய ஒரு களத்தை கையில் எடுத்துக்கொண்டு பயணிப்பதற்கு முடிவு செய்து விட்டார்கள். அவர்கள் அந்த கிழக்கு கடற்கரை சாலையில் நெடுந்தூரம் தங்களுடைய மகிழுந்தில் இதை குறித்து பேசிக்கொண்டு சென்று ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள். எனவே விஜய் கட்சி தொடங்கியவுடன் இதை குறித்த செய்திகள் உடனடியாக எடுத்து வைக்கப்படும் என்கின்ற செய்திகள் பேசப்பட்டன. ஆனால் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கி அந்த மாநாடு நடைபெற்ற பொழுது அவர் அறிவித்த அறிவிப்பு, எங்களுடைய பாதை இரண்டு பாதை தான். ஒன்று திராவிடத்தையும் தமிழ் தேசியத்தையும் மையப்படுத்திய இரட்டை பாதையாகத்தான் இருக்கிறது. அதாவது இரட்டை குழல் துப்பாக்கி போலத்தான் தமிழ் தேசியமும் திராவிடமும் என்ற கருத்தை விஜய் அவர்கள் பதிவிட்டார். அப்படி என்றால் திராவிடத்தை மையப்படுத்தியும் அதனோடே தமிழ் தேசியத்தை மையப்படுத்திய பயணத்தையும் எடுக்க வேண்டும் என்பது விஜய் கட்சியின் கோட்பாடாக இருந்தது. தம்பி மாநாடு நடத்தப் போகிறார், கண்டிப்பாக நல்ல விடயங்களை பேச இருக்கிறார் என்கின்ற கருத்துக்களை எடுத்து வைத்த சீமான் அவர்கள் இந்த மாநாடு நடைபெற்றதற்கு பின்பு எதிர்வினை ஆற்றத் தொடங்கினார். எங்களை பொறுத்தமட்டில் நாங்கள் தமிழ் தேசியத்தை மட்டுமே மையப்படுத்தி பயணித்துக் கொண்டு இருக்கக்கூடியவர்கள். நாங்கள் திராவிடத்தை கையில் எடுத்துக்கொண்டு பயணிப்பதாக இருந்தால் நாங்கள் எப்பொழுதோ பயணித்திருக்க முடியும். ஆனால் எங்களுடைய நிலைப்பாடு இந்த மண்ணில் தமிழ் தேசியம் மலர வேண்டும் என்று, அதற்கான களத்தை கையில் எடுத்துக்கொண்டு தம்பி விஜய் வருவார் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் விஜய் வரவில்லை. அவர் தடுமாற்றத்தில் பயணிக்கிறார். இந்த பக்கத்தில் அவர் நிற்பார் என்று பார்த்தால் அவர் இந்த பக்கமும் இல்லை, அந்த பக்கமும் இல்லை என்ற கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார். எனவே அவரோடு எங்களுக்கு ஒட்டும் ஏற்படாது, உறவும் ஏற்படாது என்று சீமான் அவர்கள் குறிப்பிட்டார். அதன் பின்பு சீமான் அவர்கள் கலந்து கொள்கின்ற பெரும்பாலான கூட்டங்களில் விஜய் கட்சிக்கு எதிரான கருத்துக்களை அழுத்தமாக பதிவு செய்ய ஆரம்பித்தார். இந்த சூழலில் சீமான் கட்சியிலிருந்து நாம் தமிழர் இயக்கத்தை சார்ந்த ஒரு பெரும்பாலானவர்கள், அதை குறிப்பிட்ட ஒரு ஊரை சார்ந்த பெரும்பாலானவர்கள் விஜய் கட்சியில் இணைந்து விட்டார்கள் என்கின்ற செய்தி அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. இது பல மாவட்டங்களில் பரவுவதற்கான ஒரு களத்தையும் எட்டும் என்கின்ற செய்தி சொல்கின்றார்கள். காரணம், இப்பொழுது விஜய்க்கு இருக்கக்கூடிய புகழ், விஜயை மையப்படுத்தி எழும்பி இருக்கக்கூடிய ஒரு அரசியல் பார்வை, ஒரு எதிர் கட்சி தலைவராக உருவாவதற்கான களத்தை விஜய் எடுத்துக்கொண்டிருக்கிறார் என்று சொல்லப்படுகின்ற செய்திகள், இவைகள் பலருடைய மனங்களிலே ஒரு மாற்றத்தை எழுப்பி இருக்கிறது. நாம் பெரும்பாலானவர்களிடம் சில கேள்விகளை கேட்டோம். தற்பொழுது விஜய் அவர்கள் கட்சி தொடங்கி இருக்கிறார். திடீரென்று சினிமாவில் நடித்து கொண்டிருந்தார். திரைத்துறை வேண்டாம், நான் 250 கோடி சம்பளம் வாங்கி கொண்டிருந்தேன், அந்த சம்பளங்களை நான் புறம் தள்ளிவிட்டு மக்கள் பணிக்காக நான் களத்தில் இறங்கி இருக்கிறேன் என்று விஜய் அறிவித்தார். உடனடியாக ஒரு பெரும் இளைஞர் பட்டாளம் அவர் பின்னால் திரளுகிறது. பெரும்பாலான மக்கள் அவரை ஏற்றுக்கொண்டு பயணிப்பதற்கான ஒரு களத்தை எடுக்கிறார்கள். இதன் பின்னணியில் என்ன இருக்கிறது? விஜய் இந்த மக்களுக்காக என்ன செய்தார்? எந்த விதமான அரசியல் போராட்டங்களை அவர் கையில் எடுத்திருந்தார்? சுமார் 20 வருடங்களாக அவர் நடத்திய அரசியல் போராட்டம் என்ன? மக்கள் இன்னல் பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அவர் கொடுத்த விடிவு என்ன என்கின்ற கேள்விகளுக்கு பலரிடம் விடையில்லை. ஆனால் விஜய் அவர்கள் சினிமாவில் கிடைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு பிரபலத்தை வைத்துக்கொண்டு
ஒரு அரசியல் கட்சியின் தலைவராகி இப்பொழுது நாட்டு மக்களுக்கு நல்லதை செய்ய போகிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். சுமார் 10 வருடங்களாக தமிழ் தேசியம், தமிழனுடைய ஆட்சி, தமிழர்கள் இப்படி வாழ வேண்டும், தமிழர்கள் யாருக்கும் குறைவில்லாதவர்கள் என்கின்ற விடங்களை ஓங்கி ஒலித்து கொண்டிருந்த சீமான் அவர்கள் சற்று சறுக்களை சந்திப்பதற்கு விஜய் அவர்களுடைய பிரபலம் முதன்மையான ஒரு களமாக அமைந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டியதிருக்கிறது. பெரும்பாலான நாம் தமிழர் இயக்கத்தில் ஒரு சலசலப்பை இது ஏற்படுத்தி இருக்குமா? அதன் காரணமாகத்தான் சீமான் அவர்கள் விஜயை எதிர்த்த கருத்துக்களை பதிவிடுகிறாரா என்கின்ற கேள்விகளும் பலரால் எழுப்பப்படுகின்றது. ஆனால் இதற்கான விடை என்னவென்று சீமான் அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். தற்பொழுது உள்ள நிலவரப்படி நம் பல கிராமங்களில் இருக்கக்கூடிய இளைஞர்களை தொடர்பு கொண்ட பொழுது, குறிப்பாக ஆண் பெண் இருவர்களையுமே தொடர்பு கொண்டு பேசிய பொழுது, விஜய் என்கின்ற அந்த மனிதருக்கு ஒரு எதிர்பார்ப்பு தமிழ் களத்தில் இருக்கிறது என்பது மறுப்பதற்கு இல்லாத ஒரு செய்தி. ஒருவேளை அவர் கூட்டணி அமைத்து கூட்டணியை கையில் எடுத்துக்கொண்டு பயணித்து விட்டால் விஜய் பல இடங்களில் வெற்றி பெறுவதற்கான ஒரு களத்தை அமையும் என்று பெரும்பாலானவர்கள் கருத்துக்களை குறிப்பிடுகின்றார்கள். இது எந்த விதத்தில் சரியாக இருக்கும் என்று நமக்கு தெரியாவிடனும் களம் அதற்கான காய் நகர்த்தலை எடுத்திருக்கிறது என்பதை நாம் புரிய வேண்டியதாக இருக்கிறது. விஜய் அவர்கள் சீமான் அவர்களுக்கு பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொன்னது கூட, நான் ஒரு நாகரீக அரசியலை எடுத்துக்கொண்டு பயணிப்பதற்கு தயாராகிவிட்டேன், நீங்கள் என் மீது கல்லறியுங்கள், அதை குறித்து எனக்கு கவலை இல்லை, என்னை பொறுத்தமட்டில் மேடையில் நாகரீகத்தோடு பேச வேண்டும், மற்ற தலைவர்களுடைய நல்ல நாட்களுக்கு வாழ்த்துக்களை சொல்ல வேண்டும், அவர்களோடு ஒரு நட்பு என்கின்ற முறைமையில் நாம் தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்க வேண்டும் என்கின்ற உணர்வோடு பயணிக்கிறேன் என்பதை விஜய் பறைசாற்றி இருக்கிறார் என்றுதான் பலரும் குறிப்பிடுகின்றார்கள். விஜயின் செயற்குழு கூட்டத்தில் கூட அவர் குறிப்பிட்டது, எந்த அரசியல் கட்சி தலைவர்களையும் நீங்கள் மேடையில் இகழ்ந்து பேசுவது உங்களுடைய வேலை அல்ல, உங்களுடைய வேலை நீங்கள் உங்களுடைய கட்சியின் கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் எடுத்துக்கொண்டு அதை வெளியே கொண்டு செல்லுங்கள், அதை குறித்து பேசுவதற்கான களங்களை எடுங்கள், அதுதான் நீங்கள் கட்சிக்கு ஆற்றுகின்ற தொண்டு என்று குறிப்பிட்டிருந்த விடயம். விஜய் ஒரு தெளிந்த பார்வையோடு, ஒரு தொலைநோக்கு சிந்தனையோடு, இளைஞர்களை கையில் வைத்து கொண்டு பயணிக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாடோடு தெளிவாக பயணிக்க ஆரம்பித்து விட்டார் என்பதின் வெளிப்பாடாகத்தான் அதை பார்க்க முடிகின்றது. இந்த வெளிப்பாடுதான் நாம் தமிழர் இயக்கத்தில் சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறதா என்கின்ற கேள்வியும் எழும்புகின்றன. இந்த தேர்தலில் வருகின்ற சட்டமன்ற 26 நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் இயக்கம் வாக்கு சதவீதத்தை இழக்கக்கூடிய ஒரு சூழல் வருமாயின் அது விஜய் எழுப்பியிருக்கக்கூடிய பாதிப்பு என்பதை நாம் உணர வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. நன்றியுடன் இன்பம்.